வணக்கம் நண்பர்களே. மகாபாரதத்தில் பலரும் அறியாத பல கிளைக்கதைகளும் கதாபாத்திரங்களும் உள்ளன. இவை ஒவ்வொன்றும் மூல கதையுடன் ஏதோ ஒரு விதத்தில் மிக முக்கியமான பங்காக அமைந்துள்ளன. அப்படி பலரும் அறியாத ஒரு கதையை தான் இங்கே தெரிந்து கொள்ளலாம். மகாபாரத போர் தீவிரமாக நடந்து கொண்டிருந்தது. இறுதி கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருந்த போது கண்ணனை சந்தித்த தர்மன் தெரிந்தோ தெரியாமலோ போரில் அதிகமானவர்கள் இறந்து விட்டார்கள். இந்த பாவத்திற்கு நானும் ஒரு வகையில் காரணமாகி விட்டேன். இந்த பாவம் தீர என்ன செய்ய வேண்டும், வழிகாட்டு வாசுதேவா என கேட்டார். இந்த கேள்விக்கு பதிலளிக்க பீஷ்மரே சரியான நபர், வா அவரிடமே செல்லலாம் என கூறிய கிருஷ்ணர் தர்மனை பீஷ்மரிடம் அழைத்து சென்றார். பீஷ்மரிடம் விவரத்தை சொன்னார். கண்ணன் இதற்கு பதிலளிக்க துவங்கிய பீஷ்மர், இந்த கேள்வியை ஏன் என்னிடம் கேட்கிறாய்? உனது அருகில் கண்ணன் உனக்கு தெய்வமாக தெரியவில்லையா தர்மா? அவனின் பெருமைகளை இன்னுமா நீ உணரவில்லை? பீஷ்மர் சொல்லத் தொடங்கினார். கண்ணனின் குணம், அவனின் குணநலன்கள் எப்படிப்பட்டது என சொல்கிறேன் கேள். 10வது நாள் போரின் போது நான் கௌரவ படைகளை தலைமை தாங்கி புறப்பட தயாரானேன். அப்போது என்னை வந்து சந்தித்த துரியோதனன், உங்களை அனைவரும் பெரிய பலசாலி என்கிறார்கள். பெரிய வீரனான உங்களை கண்டு பரசுராமரே நடுங்குவார் என்கிறார்கள். ஆனால் உங்களால் பாண்டவர்களை ஏன் ஒன்றும் செய்ய முடியவில்லை? ஒருவரை கூட உங்களால் வீழ்த்த முடியவில்லை. எனக்கு எதிராக ஏதாவது சூழ்ச்சி செய்து எனக்கு துரோகம் செய்கிறீரா என கேட்டான். நீங்கள் பாண்டவர்கள் மீது பரிவு காட்டுகிறீர்களா? போரில் இன்றைய நாள் நான் தோல்வியை சந்தித்ததற்கு நீங்களே காரணம் என பலவிதமாக என்னிடம் கோபித்து கொண்டான். வீண் பழிகளை சுமத்தினான். அஸ்தினாபுரத்தை காப்பேன் என எனது தந்தைக்கு அளித்த சத்தியத்தை இன்று வரை காத்து வரும் எனக்கு இப்படிப்பட்ட பழி சொல்லா என நினைத்து மனம் வருந்தினேன். துரியோதனன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு கோபமடைந்த நான் அவனிடம் ஒரு சபதம் செய்தேன். இன்று நடக்கும் யுத்தத்தில் நடக்கப் போவதை மட்டும் பார். இன்று நான் செய்ய போகும் யுத்தத்தை பார்த்து குருக்ஷேத்திர போரில் எந்த நிலையிலும் ஆயுதம் ஏந்த மாட்டேன் என சபதம் செய்த கண்ணனையே ஆயுதம் ஏந்த செய்வேன் என்றேன். அதேபோல் போர்க்களத்திற்கு வந்த வேகத்தில் கடும் கோபத்துடன் போர் புரிந்தேன். எதிரில் தேரில் வந்த கண்ணன் மற்றும் அர்ஜுனன் மீது அம்பு மலை பொழிந்தேன். தீவிர விஷ்ணு பக்தனான நான் கண்ணன் மீது காயம்படும்படி நடந்து கொண்டேன். ஆனால் கண்ணனோ கோபம் கொள்ளாமல் சிரித்து கொண்டிருந்தான். நான் வீசிய அம்பில் காண்டீவம் நழுவி அர்ஜுனன் மயக்கமடைந்தான். இந்த காட்சியை கண்ட கண்ணன் தேரில் இருந்து குதித்து தேர் சக்கரத்தை ஆயுதமாக ஏந்தி என்னை தாக்க வந்தான். துரியோதனன் செய்வதற்கு தர்மத்திற்கு புறம்பானது. பாவம் என தெரிந்தும் அவனுக்கு துணையாக நின்று நானும் பாவம் செய்தவன் ஆகிவிட்டேன். உனது கையில் இருக்கும் சக்கரத்தால் எனக்கு மோட்சம் கொடு என நான் வணங்கி நின்றேன். அப்போது மயக்கம் தெரிந்து எழுந்த அர்ஜுனன் கையில் சக்கரத்துடன் என்னை தாக்க வந்த கண்ணனை கண்டு பதறினான். போரில் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என சத்தியம் செய்துவிட்டு நீயே சத்தியத்தை மீறலாகாது என கண்ணன் செய்த சத்தியம் பற்றி அர்ஜுனன் நினைவுபடுத்தினான். அப்போது கண்ணன் சொன்னான், என் சத்தியம் இருக்கட்டும் அர்ஜுனா. நான் கண்ணனின் பாதத்தில் சரணடைந்து விட்டேன். அவன் என்னை காப்பான் என நீ என் மீது வைத்த நம்பிக்கை சத்தியத்தை நான் காப்பாற்ற வேண்டாமா? உன் சத்தியத்தை காக்க நான் செய்த சத்தியத்தை மீறுவதில் தவறில்லை என்றான். அர்ஜுனனும் கண்ணனும் பேசிக்கொள்வது என் காதில் விழுந்தது. அப்போது தான் எனக்கு ஒரு உண்மை விளங்கியது. அர்ஜுனனின் சத்தியத்தை காப்பதற்காகவும் அவனின் உயிரை காக்க வேண்டும் என்பதற்காகவும் தனது சத்தியத்தை மீறி கண்ணன் ஆயுதம் எடுக்கவில்லை. துரியோதனனிடம் நான் செய்த சத்தியத்தை காப்பதற்காகவே அவன் தனது கையில் ஆயுதம் ஏந்தினான். காலையில் துரியோதனனிடம் சபதம் செய்தபோது, இன்று போர்க்களத்தில் கிருஷ்ணனை ஆயுதம் எடுக்க வைக்கவில்லை என்றால் நான் கங்கை மைந்தன் இல்லை என்றேன். பக்தனுக்காக
தான் கண்ணன் தனது பக்தனான எனது வார்த்தையை பொய்யாக்கி விடக்கூடாது என்பதற்காக தான் அவன் தான் செய்த சத்தியத்தை மீறி ஆயுதத்தை கையில் எடுத்தான். பாவங்கள் நீ செய்ததாகவும் பல உயிர்கள் போனதற்கு நீயும் காரணம் என நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அனைத்திற்கும் காரணம் அவனே, காரணமும் அவனே, காரணத்தின் விளைவும் அவனே என்றார் பீஷ்மர். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.